2 பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? அந்த பேடிஎம்ல ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? அது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் எங்க போனோம் கடையில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஆப் பேடிஎம் ஆப், கூகுள் பே, ஃபோன்பே அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மோஸ்ட்லி இப்போ எல்லா கடையிலுமே பேடிஎம் QR கூட வந்துருச்சு. ஆமா நிறைய அந்த பாக்ஸ் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி சவுண்ட் பாக்ஸ், POS மிஷின், பேடிஎம் மிஷின் யூஸ் பண்றாங்க எல்லா இதுலயுமே. இப்போ என்ன இஷ்யூனா, RBI என்ன சொல்லிருக்காங்கன்னா 31 ஜன் ஈவினிங்ல இந்த மாதிரி வந்து RBI வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து கஸ்டமரோட KYC நாம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஓகே அவங்க வந்து ஒரே பேன் கார்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 அக்கௌண்ட் வரலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே பேன் கார்டில் அப்படின்ற மாதிரி நியூஸ். ஒரே பேன் கார்டில் 1000 அக்கௌண்ட் சரியா மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட் அப்படி வருது. ஆனால் பேடிஎம் தரப்புல இருந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் இன்னும் எங்களுக்கு இது இல்லை, நாங்கள் இப்படி பண்ணலன்ற மாதிரி அவங்க டினை பண்றாங்க. ஆனால் அவங்க RBIயோட இதில் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ RBI என்ன பண்றாங்கன்னா, பேடிஎம் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் வாலெட்டு, NCMC கார்டு, அந்த மாதிரி அப்புறம் மூவி டிக்கெட் புக் பண்றது, ட்ரெயின் எல்லா சர்வீஸுமே பண்றாங்க. சரியா ஃபண்ட் லோட் பண்றது அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், வாலெட், NCMC கார்ட்லையும் ஃபண்ட் லோட் பண்ணலாங்க. இவங்க என்ன RBI என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேட்டு வந்து நியூ டெபாசிட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்லயோ இல்ல வாலெட்லயோ நீங்க இனிமேட்டு வந்து ஃபண்ட் லோட் பண்ண முடியாது. எப்பயில இருந்துன்னா February 29 இருந்து ஃபண்ட் லோட் பண்ண முடியாது. February 29 ஆமா, இந்த மந்த் February 29 இருந்து ஃபண்ட் லோட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸிஸ்டிங்கா இருக்கும்ல, ஆல்ரெடி இப்போ நான் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல ஒரு 1000 வச்சிருக்கேன், 2000 வச்சிருக்கேன், வாலெட்ல ஒரு 1000 2000 வச்சிருக்கேன், NCMC கார்டில் வச்சிருக்கேன். NCMC கார்டுனா இந்த மெட்ரோ யூஸ் பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, நம்ம சைடு கிடையாது, சிட்டி சைடு மெட்ரோ சிட்டில யூஸ் பண்ணுவாங்க இந்த NCMC கார்டு. ஸோ அதுல இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இவ்வளவு நாள் வேலிடிட்டி அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து February 29 அப்புறம் நீங்க இத்தனை மாசத்துக்கு வந்து பேலன்ஸ் நீங்க காலி பண்ணிடணும், யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. நீங்க மேற்கொண்டு ஃபண்டு போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா போட முடியாது. ஏன்னா இருக்கிற நீங்க பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவுனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில வச்சிருக்காங்களா அந்த ஸ்பீக்கர் மாதிரி, அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்புறோம்ல, அதெல்லாம் அனுப்ப முடியாது, அனுப்பலாம். அதை அனுப்பலாம். இப்போ நீ அவங்க அதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. பேடிஎம் சவுண்ட் பாக்ஸும் சரி, பேடிஎம் QR கோடும் சரி, பேடிஎம் POS மிஷினும் சரி, ஸ்வைப் மிஷின் எல்லாத்துலயுமே வந்து நம்ம February 29 அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க என்னன்னா வேற ஏதாவது பேக் எண்ட்ல வேற ஏதாவது டைப், வேற பேங்கோட டைப் வச்சு நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுவரை எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கூகுள் பேல எல்லாம் அட்டு போட்டு அந்த ஓகே ICICI HDFC இந்த மாதிரி வரும். ஆனா பேடிஎம்ல வந்து பேடிஎம் எல்லாத்துலயுமே வந்து ஓகே மத்த பேங்கோட சர்வீஸ் பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருப்பாங்க. இப்போ கூகுள் பேவும் சரி, ஃபோன் பேவும் சரி, அமேசான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லயும் கூட பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்குல்ல. ஸோ எல்லாமே வேற பேங்கோட டைப் வச்சு பண்றாங்க. HDFC, ICICI, SBI சொல்லிட்டு எஸ் பேங்க் அந்த மாதிரி. அவங்க என்னன்னா பேடிஎம் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கோடய டைப் வச்சு போய் அவங்களோட ப்ராடக்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுல என்ன ஆகுனா, இந்த சர்வீஸ் மேபி அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேடிஎம் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி சர்வீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது, அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரலாம். அதே மாதிரியே நான் இப்போ பேடிஎம் பேங்க்லயே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதாவது டெபிட் கார்டு அப்ளை பண்ணி இப்பதான் வந்திருக்கு. எவ்வளவு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இப்பதான் வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா உன்னால என்னன்னா, இப்போ நீ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல ஒரு 10,000 வச்சிருக்கேன்னு வச்சுக்குவேன், அந்த 10,000 வச்சு நீ ATM கார்டு யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா ஆனா உன்னால மேற்கொண்டு டெபாசிட் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ நீ 10,000 வச்சிருக்கேன்னு வச்சுக்குவேன், பேடிஎம்ல என்னன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணுவாங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அக்கௌண்ட்ல வந்துடும். அதுல பிரச்சனை கிடையாது. எடுக்கலாம். அதை பத்தி இன்னும் சொல்லல. ஆனா நீங்க அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்றாங்க. அது பிரச்சனை கிடையாது. சில பேர் POS மிஷின் ஆர்டர் போட்டு வந்திருக்கும், இப்போ புதுசா QR கோட் ஆர்டர் போட்டு வந்திருக்கும் மெர்ச்சன்ட்டுக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா இப்போ நாம கிளைண்டே நான் கிளைண்டே நீ மெர்ச்சன்ட்னா, இப்போ என்னங்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஃபண்ட் வந்து டேரக்டா வராது. இடையில நோடல் பேங்க்னு ஒன்று இருக்கும். எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுமே வந்து வேற வச்சிருப்பாங்க. பேடிஎம் அவனும் நோடல் பேங்கே வச்சிருக்கான். இப்போ அதுல ஃபண்ட் டெபாசிட் ஆகுது ஸ்டாப் ஆகும்னா, இப்போ எங்கிட்ட இருந்து மெர்ச்சன்ட்டுக்கு பணம் போறது ஸ்டாப் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா பேடிஎம் என்ன சொல்றாங்கன்னா, அது வேற பேங்க் நாங்க டைப் வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சவுண்ட் பாக்ஸ் புதுசா வாங்குறதுக்கோ, QR கோடு புதுசா வாங்குறதுக்கோ இதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ண முடியாது புதுசா. ATM கார்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ATM கார்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் புதுசா வந்து ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோ டெபிட்லாம் இருக்குல்ல, சில பேர்லாம் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு 70,000 50,000 1 லட்சம் கூட லோன் வாங்குறாங்க. அது ஆப்ஷன் இருக்கு, பர்சனல் லோன் ஆப்ஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி வாங்கும்போது ஆட்டோ டெபிட் வந்து அந்த பேங்கோ இல்ல அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோ டெபிட்டை வந்து உங்ககிட்ட இப்போ நீ வந்து உனக்கு மந்த்லி உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஏதாவது பண்ணி வச்சிருப்பேன்னு வச்சுக்குவேன். நீ லோனுக்கோ இல்லை வேற எதுக்காவது OTT ஆப்புக்கோ நீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்னா பணம் எடுப்பாங்கன்னா, அதுல உன் அக்கௌண்ட்ல ஏற்கனவே இருக்கு பேலன்ஸ் பத்தியா, அதுல இருந்து
ஃபண்ட் எடுத்துவாங்க. மேற்கொண்டு உன்னால அந்த பேலன்ஸ் இருந்து போச்சுன்னா உன்னால அதுல இருந்து பணம் எடுக்க முடியாது, அப்போ உனக்கு பிரச்சனை வரும். பேடிஎம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதை மாத்திக்கோங்க, வேற பேங்க் மாத்திக்கோங்க, பேடிஎம் பேங்க்ல இருந்து வேற பேங்க் மாத்திக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக் மாத்திக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஃபண்ட் இருந்துச்சுன்னா நாங்க எடுத்துக்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது, ஃபண்ட் டெபிட் ஆயிக்கும். புதுசா வந்து நீங்க ஃபண்ட் போட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பேடிஎம் இப்போ நீ வந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்க, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்க, நீ ரிட்டர்ன் எப்போ போடுறேன்னா February 20 அப்புறம் ரிட்டர்ன் போடுற. அப்போ ரிட்டர்ன் போடும்போது உனக்கு ரீஃபண்ட் வரணும்ல, வாலெட்ல ஆர்டர் போட்டிருந்தாலும் சரி, பேடிஎம் பேங்க் மூலியமா ஆர்டர் போட்டிருந்தாலும் சரி, ரீஃபண்ட் ஆகணும்ல. ரீஃபண்டும் ஆயிடும். அந்த ரீஃபண்டோ கேஷ்பேக்கோ இன்ட்ரெஸ்ட்டோ அது எல்லாமே டெபாசிட் ஆயிடும். இப்போ பேடிஎம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட டைப் வச்சு எஃப்டியும் கொடுக்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட். சரியா? அதுல வந்து ஃபண்ட் போட்டிருப்பாங்கல்ல. இப்போ சில பேர் இப்போதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒரு மாசம் ஆயிருக்கும், 2 மாசம் ஆயிருக்கும். அது எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம் வித்தவுட் பெனால்ட்டியோட எஃப்டி. அதுலயுமே வந்து உனக்கு ஒரு வருஷம் கழிச்சு நீ மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா, மெச்சூரிட்டின்றது ஃபிக்ஸ் பீரியட் கிடையாது, நீ எப்போ எடுக்கவே அப்போ எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும்போது வந்து உனக்கு அந்த அமௌண்ட் திரும்ப வந்துடும். சரி, அதை பத்தி பயப்பட தேவையில்லை. எஃப்டி போட்டுருந்தாலும் பயப்பட தேவையில்லை. எந்த பேலன்ஸ், அதாவது ஆர்பிஐ வந்து ஆஸ் ஆஃப் நோ வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணல. லைசன்ஸை கேன்சல் பண்ணல, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ரெண்டாவது அமௌண்ட் டெபாசிட் பண்ணதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்பிஐ பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா 2017 பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2017 ஒரு தடவை வந்து இதே பிரச்சனைக்காக புது கஸ்டமர் ஆன்போர்ட் பண்றது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. 2018 அப்புறம் 2021 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்றதுக்கோசரம் ஒரு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஆமா, கட்டிட்டாங்களா? அது சரியில்லை, கட்டிருப்பாங்க. 2022 மார்ச் 11 இருந்து இனிமேட்டு வந்து நீங்க நியூ கஸ்டமரை எடுக்கக்கூடாது. 2022 மார்ச் 11 இருந்து. அதுக்கப்புறம் நீ பேடிஎம் பேங்க்ல புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வரலும் மெர்ச்சன்ட்டுக்கு இப்போ கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, பேடிஎம் வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வீடியோ கேசிம்லாம் அக்கௌண்ட் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் வந்து பேடிஎம் பேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து அக்கௌண்ட் பிரைமரி அக்கௌண்ட்டாக அதான் வச்சிருந்தான், பேடிஎம் பேங்க் அதில் தான் வச்சிருந்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஓப்பன் வச்சிருந்தாங்க. அப்புறம் இப்போ 2023 மறுபடியும் வந்து 5 அக்டோபர் மாதம் 5 கோடிக்கு மேலே இதே மாதிரி கஸ்டமர் கேவைசி கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ஃபைன் போட்டிருந்தாங்க ஆர்பிஐ. 5 கோடிக்கு மேலே பேடிஎம் மேலே. ஸோ அது மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பேடிஎம் வந்து நிறைய கேவைசி நாம்ஸ்ல 2022 அப்புறமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பண்ணல. இப்போ 2022 மார்ச் 11 இப்போ வரலும் பேடிஎம் வந்து புது அக்கௌண்ட் ஆன்போர்ட் பண்றதுக்கு அவ்வளோ இது பண்ணவே இல்லை, ஆர்பிஐ பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. ஆமா, அதே மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் இதுக்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி கூட மானியம் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இல்லை? இப்போ நம்ம வந்து நீங்க இப்போ மகளிர் இதில் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், அது கேஸ் சப்சிடி, அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் சப்சிடி இருக்குல்ல அது. ஸோ இப்போ நிறைய கவர்மெண்ட் மூலியமா எந்த சப்சிடி வந்தாலும் நம்ம ஆதார் வந்து எந்த பேங்கோட பிரைமரி அக்கௌண்ட், எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கோ, நிறைய பேங்க் லிங்க் ஆயிருக்கலாம், எந்த என்பிசிஐல எந்த ஆதார் வந்து பிரைமரி லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஃபண்ட் வரும். சரியா? அந்த மாதிரி மானியம் சப்சிடி இதெல்லாம் வருது. இப்போ அது வந்து February 29 அப்புறம் அது டெபாசிட் ஆகாது. பேடிஎம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நம்ம வேற பேங்க்லயோ இல்ல சில பேங்க் வந்து வெப்சைட்லயோ ஆப்லயோ வந்து இது பண்ணுவாங்க, அதை நம்ம நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்ல டேட்டாவோ போயோ நம்ம மாத்திக்கலாம். டிபிடி வந்து வேற பேடிஎம் பேங்க்ல இருந்து வேற பேங்க் மாத்திக்கலாம். இப்போ அதே மாதிரி சப்போஸ் இப்போ பேடிஎம்லேருந்து என்ன ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க சைட்லேருந்து ஏதாவது இல்லை இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க பொருளி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்ட் டெபாசிட் பண்ண முடியாது, வாலெட்டில் டெபாசிட் பண்ண பேங்கில் டெபாசிட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இவ்வளோ நாள் வேலிடிட்டின்னு கிடையாது. அவ்வளோதான். ரீசார்ஜ் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எப்பயும் போல் எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபண்ட் மட்டும் டெபாசிட் பண்ண முடியாது, அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அவ்வளவுதான். மெர்ச்சன்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, மெர்ச்சன்ட்டுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது வரலும் நீங்க வந்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, மாத்திக்கணும், கேட்க வச்சிருக்கீங்க, அதுலயும் இது பிரச்சனை. நீங்க ஆல்ரெடி என்ன வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அதுல நீங்க எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லைன்றதும் சொல்லிருக்காங்க. சில யூடியூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, பேடிஎம் யூஸ் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கம்ப்ளீட்டா பேன்ன்றது இன்ன வரலும் இல்ல. இன்னும் நம்ம பேசிட்டு இருந்த வீடியோ பண்ணிட்டு இருந்த சொல்ல இல்ல, கம்ப்ளீட் பேன் கிடையாது. பேடிஎம் லைசன்ஸையும் நீங்க கேன்சல் பண்ணல, பேடிஎம் பேங்கோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணல. புது அக்கௌண்ட் ஓபன் பண்றதையும் இதையும் தான் ஃபண்ட் டெபாசிட் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பேடிஎம் பேங்க் வந்து வேற பேங்கோட ஜியோட டைப் வைக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க, அது உண்மையா? அதாவது என்னன்னா, பேடிஎம் ஷேர் வந்து இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 40% மேல கீழே போயிடுச்சு. சரியா?
பேடிஎம் சைட்லேருந்து ஒரு மாதிரி அது நியூஸ் அஃபீஷியலாக வரல. அது ஆனால் என்ன ஆச்சுன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பேடிஎம்மோட வாலெட் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குல்ல, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கீழே தான் ஜியோ பேமெண்ட் பேங்க் வருது. ஓகே. ஜியோ பேமெண்ட் பேங்க் கூட டைப் வைக்கிறதா வாலெட் வந்து டைப் வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஜியோ பேமெண்ட் பேங்க் இல்லைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் கடைசியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை பற்றி எந்த நியூஸுமே கொடுக்கல. ஆனால் ஜியோ பேமெண்ட் பேங்க்கும் சரி பேடிஎம்மும் சரி நாங்கள் அந்த மாதிரி எந்த இதுவும் எங்கள் 2 பேத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த வரலாம் பேடிஎம் எந்த பேங்கோட டைப் வைக்கிறதா வாலெட் வந்து டைப் வைக்கிறதா பற்றி அதை பற்றி பேசவே இல்லை. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ ஏர்டெல்லாம் வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு அடியா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்னன்னா இப்போ பேடிஎம் இந்த நியூஸ் வந்தோடனே ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து பர் மந்த் 8 lakh சப்ஸ்கிரைபர் புதுசாக உள்ள வராங்க, பேங்க்குள்ள வராங்கன்னா இப்போ இந்த மந்த் வந்து 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டம் அதிகமா இருக்கு. 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து எக்ஸ்ட்ரா வராங்க ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இந்த நியூஸ் வந்ததுனால. ஏன்னா இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே இனிமேல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் போகும்போது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். இந்தியாவில் மொத்தம் 6 பேமெண்ட் பேங்க் இருக்கு. ஆர்பிஐ லைசன்ஸ் இப்போ கரண்ட்ல ஆர்பிஐ லைசன்ஸோட ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், என்எஸ்டிஎல், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஃபினோ பேமெண்ட் பேங்க், மொத்தம் 6 பேமெண்ட் பேங்க் இருக்கு. இந்த பேமெண்ட் பேங்கோட மேக்ஸிமம் பர்மிட் லிமிட் எவ்வளோனா 2 lakhs தான். அதுக்கு மேல அவங்க வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 lakh இருந்துச்சு, அப்போ ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 lakhs வரலாம் இப்போ பர்மிட் லிமிட் இருக்கு. இப்போ என்னன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங்கா இருக்கும்ல 2 lakhs மேல டெபாசிட் ஆகுது அந்த அக்கௌண்ட் அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து அவங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, நீ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் 2 lakhs மேல இருக்கிறது வந்து அதுக்கு ஸ்விப் ஆயிடும். சரியா? அதே மாதிரி பேடிஎம்லயுமே பேமெண்ட் பேங்க்ல இருந்து எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட டைப் வச்சிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீ அப்பனா நீ எவ்வளவு வேணாலும் நீ க்ரோர் கணக்கில் கூட நீ டெபாசிட் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா இவங்க என்னன்னா பேடிஎம் பேங்கை பொறுத்த வரலும் எல்லா பேமெண்ட் பேங்குமே இவங்க வந்து லோன் கொடுக்க கூடாது கஸ்டமருக்கு, டெபாசிட் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஆர்பிஐயோட இது என்னன்னா எல்லா சைடுமே வந்து பேங்கிங் இது கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கும் பேங்கிங் இது கிடைக்கணுன்றது தான் இந்த பேடிஎம் பேங்கோட இது. எல்லா ரூரல் சைடு எல்லாத்துலையுமே போகணும் அப்படின்றத அதை கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து இந்த பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. சரியா? இவங்க எல்லா சர்வீஸுமே கொடுத்துட்டு இருந்தாங்க, எல்லா பேங்கோட டைப் வச்சு லோன். இப்போ இவங்க லோன் வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க இண்டிவிஜுவலா லோன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பேடிஎம் பேங்க் லோன் கொடுக்க கூடாது இல்லையா, இவங்க வந்து மற்ற என்டிட்டி கூட டைப் வச்சு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது யார் யார் டைப் வச்சு கொடுக்குறாங்க? இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஹீரோ ஃபின்காப், ஆதித்ய பிர்லா இவங்களோட டைப் வச்சு லோன் கொடுக்குறாங்க. லோன் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இடையில ஒரு இது மாதிரி தான், ஏஜென்ட் மாதிரி தான். இப்போ நமக்கு இப்போ லோன் நம்ம சப்போஸ் அப்ளை பண்றோம், நம்மள எதுவும் பிரச்சனை இல்லை. அதுல என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் லோன் வந்து எப்பயும் போல கிடைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸும் அதுல இருந்து நம்ம போறோம், இன்சூரன்ஸும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ஃபாஸ்டாக்லாம் இருக்குல்ல, காருக்கு நம்ம போடுறோம்ல, டோல்கேட்ல யூஸ் பண்றோம்ல, அதுவும் பேடிஎம்ல கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆப்ஷன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் பேடிஎம் வாலெட்டும் ரெண்டுமே ஒரே இதுக்குள்ள தான் வரும். சரியா? இப்போ நீ மொத்தம் 2 lakhs பர்மிட் லிமிட், ஆர்பிஐயோட பர்மிட் லிமிட் அப்படின்னா இப்போ நீ பேடிஎம் வாலெட்ல 1 lakh வச்சிருக்கேன்னா பேடிஎம் பேங்க்ல 1 lakh தான் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல இப்போ பேடிஎம் வாலெட்லயே பேடிஎம் பேங்க்ல ரெண்டு சேர்த்து தான் அந்த 2 lakhs லிமிட் வருது. சரியா? அதுக்கு மேல எக்ஸ்டெங்க போற அமௌண்ட் வந்து எஃப்டிக்கு போயிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரியா? அது இப்போ வந்து பேடிஎம் வாலெட்டுக்கு கீழே தான் ஃபாஸ்டாக் அந்த என்சிஎம்சி கார்டு எல்லாம் வருது. சரியா? இப்போ என்னன்னா ஆல்ரெடி உன் வாலெட்ல வந்து ஒரு 10,000 பணம் இருக்கு அப்படின்னா நீ ஃபாஸ்டாக்ல நீ அதுக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10,000 மணியா நீ ஃபாஸ்டாக்கோ இல்லை வேற ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேசிங்கோ இல்லை திரும்ப பேங்க்குக்கோ வித்ட்ரா பண்றதுக்கோ நீ அந்த அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீ மேற்கொண்டு அந்த பேலன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீ ஃபாஸ்டாக் வந்து வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறது நல்லது. ஆனா யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ ஆர்பிஐ தரப்புல இருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பேடிஎம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்க? பேடிஎம் வந்து என்னன்னா எங்களோட எந்த சர்வீஸுமே பாதிக்கப்படாது, எல்லா சர்வீஸும் எப்பயும் போல இயங்கும். மெர்ச்சன்ட் கியூஆர் கோட் ஆகட்டும், மெர்ச்சன்ட் சவுண்ட் பாக்ஸ் ஆகட்டும், மெர்ச்சன்ட் பிஓஎஸ் மிஷின் ஆகட்டும், இல்லை இண்டிவிஜுவலோட பேடிஎம் ஆப் யூஸ் ஸ்கேன் பண்றது, டிக்கெட் புக் எல்லா சர்வீஸுமே ஒர்க் ஆகும்னு தான் சொல்றாங்க பேடிஎம் வந்து. ஆனா என்னன்னா இப்போ பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை 2017 2022 வரலும் கிட்டத்தட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்கல்ல, நிறைய அக்கௌண்ட் பேடிஎம் வந்து இருக்கு. சரியா? அந்த அக்கௌண்ட் எல்லாமே நிறைய பேர் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் பிரைமரி அக்கௌண்ட்டாக வச்சிருக்காங்க. சரி, அப்ப அந்த அக்கௌண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேற அக்கௌண்ட் மாத்திக்கணும். இப்போ மெர்ச்சன்ட்டும் சரி, மெர்ச்சன்ட் நிறைய பேர் வந்து பேடிஎம் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட் கூட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வந்து அந்த வேற பேங்க் நீங்க மாத்திக்கோங்க. எங்க பேங்க் அதாவது டெபாசிட் எல்லா அக்கௌண்ட்டுமே டெபாசிட் பிளாக் ஆகுதுன்னா அதுவும் மெர்ச்சன்ட்டுக்கும் அது பிரச்சனை வரும்ல. இப்போ டெபாசிட் வேற அக்கௌண்ட் பிரைமரி அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓகே. மத்தபடி இந்த ப்ராப்ளம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லா சர்வீஸுமே எப்பயும் போல இயங்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அது ஒரு அதே மாதிரி 2022 வரைக்கும் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிருக்காங்கல, அவங்களோட அக்கௌண்ட்ல அப்படியே இருக்குமா?
அதை பத்தி என்ன எதுவுமே சொல்லல. ஆர்பிஐ அப்படியே அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அக்கௌண்ட் பேங்க் க்ளோஸ் பண்ண போறோன்றதுமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைசன்ஸ் இது பண்ணல. லைசன்ஸ் பார்த்தா இப்போ இனிமே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஆல்ரெடி ஓபன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு என்னன்னு தெரியல. ஆனா நீங்க பேலன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பணம் வந்து எங்ககிட்ட பத்திரமா தான் இருக்கும்னு தான் பேடிஎம் தரப்பு சொல்லிருக்காங்க. நீங்க ஃபண்ட் வச்சதை பத்தி பிரச்சனை கிடையாது. எஃப்டிலயோ சரி, அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட எஃப்டி, இண்டஸ்இண்ட் பேங்க் டைப் வச்சுக்கிற எஃப்டிலயோ இல்ல பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் எதிர பண்ணுமோ எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எப்பயும் போல வந்துட்டே இருக்கும். எஃப்டில பண்ணிட்டு நீங்க ஃபண்டையும் நீங்க எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வாலெட் ஃபண்டையும் நீங்க எப்போ வேணுங்கிறப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, பேடிஎம் விஜயசேகர் சர்மா தான் பேடிஎம்மோட மெயின் ஹெட். அவர் தான் அதிகமான ஷேர் அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் ஆரம்பிச்சுதான் அவர் தான். அவர் என்ன பேடிஎம் இன்னும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் பார்த்து பேசியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் இதை பற்றி பேசியிருப்பாங்க போல. ஆனால் இதை பற்றி அஃபிஷியலாக வெளியே வந்த நியூஸும் பெருசாக வரல. இப்போ அவங்க பேடிஎம் தரப்புலேருந்து அவங்களோட இதை பற்றி சொல்லியிருப்பாங்க போல. கவர்மெண்ட் சைடு ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வந்து ரூல்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு, அதனால வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பேடிஎம்முக்கு ஒரு நம்பிக்கையான எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பேடிஎம் இப்போதைக்கு இல்லை. புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த டெபாசிட் பண்ணுற விஷயம், புதுசாக அக்கௌண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, டெபாசிட் பண்ணுறது ஸ்டாப் ஆச்சுன்னா மொத்த சர்வீஸுமே ஸ்டாப் ஆகுது இல்லை, எல்லா சர்வீஸுமே ஸ்டாப் ஆகுது இல்லை. அவங்க பேடிஎம் தரப்புலேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அட்லீஸ்ட் டெபாசிட் பண்ணுறதுக்காக பர்மிட் கொடுங்க ஆர்பிஐலேருந்து. பேடிஎம் வாலெட்லையும் சரி, பேடிஎம் பேங்க்லையும் சரி, டெபாசிட் பண்ண பர்மிட் கொடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க போல. ஆனால் அதை பற்றி இன்னும் எதுவும் நியூஸ் வெளியே வரல. டெபாசிட் பண்ணுற பர்மிஷன் கொடுக்குற மாதிரி எதுவும் வரல. கொஞ்சம் நியூஸ் வரும். மேபி ஃபியூச்சரில் என்ன ஆகுனா, மேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதோ ஆர்பிஐ இருந்தோ பர்மிஷன் கேட்டு நான் ஒழுங்கா கேவிசி ஃபாலோ பண்றேன்ற மாதிரி ஏதோ பண்ணி வரல வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆர்பிஐ. இப்ப ஒருத்தருக்கு 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. அது ஒரு அக்கௌண்ட். ஆமா, ஏன்னா பெருசா ஒரு பாதிப்பு இருக்காது. மெர்ச்சன்ட்டுக்கும் சரி, இண்டிவிஜுவலுக்கும் சரி பெருசா எந்த பாதிப்பு இருக்காது. அவங்க மெர்ச்சன்ட் எப்பயும் போல பேடிஎம் மிஷின், பேடிஎம் சர்வீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேற பேங்கோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பிரைமரியா வச்சிருந்தாங்கன்னா வேற பேங்கோட மாத்தி ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மிஷின் கியூஆர் கோட் பத்தி பிரச்சனை கிடையாது. பேடிஎம் தான் சொல்லிருக்காங்க. அது எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணிக்கலாம், மெர்ச்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஆர்டர் போட்டு புதுசாக மிஷின்லாம் வந்திருக்கும் ஆல்ரெடி. அப்போ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த சர்வீஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரைமரி பேங்கா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மாத்தி நல்லது. ஆமா, ஏன்னா டெபாசிட் ஆகாது இல்ல. சேவிங் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே டெபாசிட் ஆகாது. ஸோ அதை மட்டும் மாத்திக்கணும். பேங்க மாத்திக்கணும். ஆனா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். காமனா இதுதான் இஷ்யூ. இதுதான் போயிட்டு இருக்கு. பெருசா பேனிக் ஆகிற மாதிரியோ பேடிஎம் மொத்தமா எல்லாமே க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சில யூடியூபர் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா பேடிஎம்மே கிடையாது, அவ்வளவுதான் ஃபுல்லா ஒளிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்ல. பேடிஎம் தரப்புல இருந்து இதெல்லாம் அப்படியே சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் பேடிஎம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேன் பண்றோம்ன்றதும் சொல்லல. ஓகே வியூவர்ஸ், இது ஆக்சுவலாக தான் பேடிஎம் பற்றி ஒரு 10-15 நாளாக இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து பேடிஎம் சைடும் சரி, ஆர்பிஐ சைடும் என்ன சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதனால யாரும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதனால வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் போல யூஸ் பண்ணுங்க. புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, இந்த ப்ராப்ளம் தான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கங்க. டிக்கெட் புக் பண்ணுறது, மூவி டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புக் பண்ணுறது நீங்கள் எப்பயும் போல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேடிஎம்மோட எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாலெட்டோ பேங்கோ அதில் இருக்கிற பேலன்ஸ், எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வேணுங்கிறப்ப வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டர்னுக்கு அப்புறம் பேலன்ஸ் வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு கிடையாது. எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஃபண்ட் ஆட் பண்ணி நம்மளால அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்க முடியாது. எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.